அந்த கேட்டு துரைராசா அருண்குமார், சிவபாத சுந்தரம் அனந்தினி, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்ந்து இந்த இடத்திலே குழுமியிருக்கின்ற பாலக சமூகத்தினர் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய பெயர் துரைராசா அருண்குமார். நான் பல்வெடுத்துறையினை வசிப்பிடமாக கொண்டவன். நான் பால்வகத்திலே வந்து இணைந்து கொண்டது 2007ஆம் ஆண்டு இணைந்து என்னுடைய கல்விப் பயணமானது ஆரம்பமானது. ஆரம்பமாகிய கல்விப் பயணமானது இன்று பட்டத்தினை அளிக்கின்ற வகையிலே ஒரு பட்டமளிப்பு காணுகின்ற வகையிலே இந்த வாழ்வக சமூகம் என்னை ஒரு பட்டதாரியாக உருவாக்கி இருக்கின்றது என்கின்ற வகையிலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியினை தருகின்றது. வாழ்வகமானது விழிப்புணர்வற்ற மாணவர்களுக்காக 37 வருடங்களாக கலாநிதி அன்னலட்சுமி சின்னத்தம்பி அம்மாவர்களினால் ஆரம்பித்து சிறப்பான முறையிலே நடத்தப்பட்டு வருகின்றது. வாழ்வகத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரன் ஆசான் அவர்களுடைய தலைமையிலும் மற்றும் வாழ்வகத்தினுடைய உபதலைவர் திருமதி மோகனமதினி ரவீந்திரன் அவர்களுடைய நிர்வகிப்பிலும் ஏனைய நிர்வாக அங்கத்தவர்களுடைய ஒத்துழைப்புடனும் இந்த வாழ்வகமானது பல பட்டதாரிகளை உருவாக்கி பல பணிலைகளை ஆற்றுகின்ற பணியாளர்கள் ஆசிரியர்களாக சட்டத்திறனிகளாக எல்லாம் உருவாக்கி இருக்கின்ற இந்த நிறுவனமானது இன்று பல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்ற அந்த அணியிலே என்னையும் ஒரு பட்டதாரியாக உருவாக்கி இருப்பதனை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஏறத்தாழ 11 வயது வரை கல்வி கற்காத நிலையிலே காணப்பட்டேன். நான் இவ்வாறு பார்வையற்ற மாணவனாக நான் இருப்பதனை கேள்விப்பட்ட சார் டீச்சர், குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சார் டீச்சருடைய சகோதரன் அவர்கள் சர்க்குலர் சீலன் அண்ணா அவர்கள் அந்த தகவலினை வழங்கியதன் பிரகாரம்
சார் டீச்சர் எல்லோருமாக என்னுடைய வீட்டிற்கு வந்து பாலகம் பற்றிய தகவல்களையும் அங்கு பாலகத்தினுடைய சேவைகள் பற்றிய எல்லாம் பலவாறாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் விளைவாகத்தான் நான் இங்கு கற்றிருக்கின்றேன். இங்கு பல்விதமான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. எனக்காக நான் என்ன விதமான வசதி வாய்ப்புகள் கேட்டாலும் மறுப்பின்றி உடனடியாக செய்து தரப்படுகின்றன. அந்த வகையிலே சார் டீச்சர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள், ஆரம்பத்திலிருந்து கற்பித்த ஆசிரியர்கள், இன்றைய தற்போது கற்பித்திருக்கின்ற விரிவுரையாளர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு என்னோடு இணைந்து இன்னும் ஒரு மாணவி பால்வகத்திலே சக மாணவியாக கற்று தற்போது என்னோடு ஒரு பட்டத்தினை பெற்றிருக்கின்றார் செல்வி அனந்தினி சிவபாத சுந்தரம் அவர்கள். அவருக்கும் நான் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மாணவியையும் உருவாக்கிய பெருமை வாழ்வகத்தினையே சாரும். அந்த மாணவியும் கற்காத நிலையிலே தான் வீட்டில் இருந்தார். அவரையும் வீட்டிற்கு சென்று தேடி இந்த வாழ்வகத்திலே இணைத்து அவர்கள் சிறப்பான முறையிலே கற்பித்து அவரையும் ஒரு பட்டதாரி மாணவியாக உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதிலே வாழ்வக சமூகத்து பெருமிதம் கொள்கின்றது. அந்த வகையிலே எங்களை போன்ற மாணவர்கள் யாராவது இந்த சமூகத்தில் காணப்பட்டால் அவர்களை இந்த வாழ்வகத்திலே இணைத்து விடுவதன் ஊடாக அந்த மாணவர்களும் கற்று ஒரு பட்டதாரிகளாக பல்வேறு பணிகளை ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த ஒரு பணியினை எங்களுடைய சமூகமானது ஆற்ற வேண்டும் என்பதனை நான் இந்த வேளையிலே ஆசைப்படுகின்றேன். விழிப்புணர்வற்றவர்கள் விழிப்புணர்வு என்ற வகையிலே அவர்கள் வீட்டுக்குள்ளே புறந்தள்ளப்படக்கூடாது. அவர்களும் கல்வி பயணத்திலே இணைத்துக் கொள்ளப்பட வேண்டாம். வாழ்வகத்தினுடைய ஆசை என்னுடைய ஆசையும் கூட எல்லோருடைய ஆசையுமாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான மாணவர்களை இங்கு இணைத்து கல்வி பயணத்தோடு இணைப்பதற்காக வாழ்வகமானது செயற்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே எமக்கான சந்தர்ப்பங்கள் அனைத்தினையும் உருவாக்கி தந்த வாழ்வகத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரநாதன் அவர்களுக்கும், வாழ்வகத்தினுடைய உபதலைவர் திருமதி மோகனமதி ரவீந்திரன் மற்றும் ஏனைய பணியாளர்கள், நிர்வாக அங்கத்தவர்கள், ஆசிரியர்கள், முன்பு பணியாற்றியிருக்கின்ற பணியாளர்கள், தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற பணியாளர்கள் யாவருக்கும் எல்லோருமாக்கும் இந்த வேளையிலே நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது மகள் அனந்தினி, சீனா அனந்தினி. நாங்கள் பருத்தித்துறையை சேர்ந்த நாங்கள். எனது மகளுக்கு பிறப்பிலிருந்து கண் பார்வை தெரியாது. ஆனாலும் நான் ஒரு இஎஸ் என்ற ரீதியிலே எங்களோட 404 எங்களோட டிவிஷன் அந்த இஎஸ்ஸை நான் கேட்டேன், இந்த பிள்ளை படிக்க எங்கே விடலாம், ஸ்கூலில் விடலாமோன்னு சொல்லி நான் கேட்டபோது அவர் சொன்னார், இந்த பிள்ளை கண் தெரியாத பிள்ளை படிக்கிறது என்னண்டம்மா நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி என்ன கேட்டார். நான் அந்த மத்தியில் எங்கே இருக்குது படிக்க விடலாம்னு நான் எனக்குள்ளே கேட்டு விசாரித்தும் கிடைக்க இல்லை. ஆனால் டீச்சரும் ரவீந்திரன் சார் டீச்சரும் வந்து தான் எங்களோட வீட்டை வந்து ரவீந்திரன் சார் என்ன 10 வயது என்னுடைய பிள்ளைக்கு அனந்தினிக்கு அவள் வீடு தேடி வந்து இல்லையம்மா நீங்கள் விடணும். அப்பவும் நாட்டு இனப்பிரச்சனை காரணமாக நான் சார் இந்த பிள்ளையை நான் இங்கே விட்டுட்டு நான் இருக்கலாது சார் என்று சொல்ல, இல்லையம்மா நீங்கள் விடுங்க, நீங்கள் வந்து சனி ஞாயிறு பார்க்கலாம், எந்த நேரம் நீங்கள் வரலாம், நாங்கள் உங்களோட பிள்ளை போல தான் எங்களோட பிள்ளை மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம், எந்த ஒரு இடையூறும் இல்லை உங்களோட பிள்ளைக்கு என்று சொல்லி கூட்டி கொண்டாந்து படிப்பிச்சு அவாக்கு சுவையினம் என்றாலும் அவையே காட்டி எல்லாம் செய்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு ரவீந்திரன் சார் டீச்சர் இந்த வாழ்வக நிர்வாகம் எனக்கு செய்த பணியை நான் எப்போதும் நான் இறுதி வரை போகும் வரையும் இதை மறக்க மாட்டேன் செய்த நன்றியை. நான் கூட 10 வயது காணத்தான் பிள்ளையை வீட்டில் வைத்து பிள்ளையை பாதுகாத்திருக்கின்றேன். ஆனால் இப்போ 30 வயது அவர்கள்தான் இந்த பிள்ளையை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து சுவைனம் இடையிலே ஆளுக்கு சுவைனம் என்றாலும் எனக்கு கூன் எடுத்து அம்மா வாங்க கொண்டு நான் வந்து அதுக்கேற்ற இதுகளை செய்து கொண்டு வாரேன். ஆளுக்கு இப்போ இருந்துட்டு ஒரு சுவைனங்கள் இருக்குது. ஆனாலும் இவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் நான் 2 வருஷமாக கேம்பஸுக்கு கூட்டி கொண்டு போகிறதும் வீட்டை கூட்டி கொண்டு வரதும். 1 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தவா, பிறகு வாழ்வம் வருவா, வீட்டை வருவா, நான் கூட்டி கொண்டு வந்து 2 வருஷம் நான்
கேம்பஸ்லேயே காலமாக கொண்டே விட்டுட்டு கிளாஸ் முடிய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறாரு. நாங்கள் பருத்தித்துறை 2 பஸ் எடுத்து போகிறாரு. போய் வந்து ஏதோ இந்த பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு எனக்கு வாழ்வகம்தான் உதவி செய்தது என்றதை எனக்கு அதுக்கு நான் நன்றி மட்டும் சொல்லலாது. எனக்கு என்ன உயிர் போகும் வரையும் இறுதி மூச்சு வரையும் வாழ்வதற்கு என்னால் ஐயன்ற உதவி செய்வேன் என்றும் சொல்லி முடித்து கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆறுமுகம் ரவீந்திரன், வாழ்வக நிறுவனத்தினுடைய தலைவர். எங்களுடைய வாழ்வகத்திலே இவ்வாண்டும் ஒரு புதிய சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய 2 மாணவர்கள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற 40வது பட்டமளிப்பு விழா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பட்டமளிப்பு விழாவிலே எங்களுடைய 2 மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். ஒருவர் திரு துரைராசா அருண்குமார், மற்றவர் செல்வி சிவபாத சுந்தரம் அனந்தினி. இவர்கள் இருவரும் பொதுக்கலைமானி பட்டத்தினை பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் வாழ்வகத்திலே 2007ஆம் ஆண்டிலிருந்து கல்வி கற்று இந்த நிலையை இப்போது அடைந்திருக்கின்றார்கள். இவர்களிலே துரைராஜா அருண்குமார் காப்போத்தா உயர்தரத்திலே 3A சித்தி பெற்றவர். காப்போத்தா சாதாரண தரத்திலும் நல்ல பெறுபேறுகள் பெற்றவர். அது மாத்திரமல்ல, ஸ்காலர்ஷிப் பரீட்சை, புலமை பரிசில் பரீட்சையிலே சாதாரண மாணவர்களுக்கு இணையாக புள்ளிகள் பெற்று சித்தி பெற்ற ஒரு மாணவன். இவ்வாறு எங்களுடைய வாழ்வகத்திலே ஆண்டுதோறும் குறைந்தது 2 அல்லது 3 மாணவர்களேனும் பட்டம் பெற்று வருகின்றார்கள். கடந்த ஆண்டு கூட 3 மாணவர்கள் பட்டம் பெற்றார்கள். 2 பொதுக்கலைமானி பட்டத்தினையும் ஒருவர் முதுமானி பட்டத்தினையும் கடந்த ஆண்டு பெற்றுக்கொண்டார். இவ்வாறு எங்களுடைய சாதனை பட்டியல் நீண்டு வருகின்றது. நாங்கள் விழிப்புலனற்ற பிள்ளைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு வேண்டிய கல்வி வாய்ப்புகளை வழங்கி அவர்களை வாழ்விலே மேம்படுத்துகின்ற பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே விழிப்புலனற்ற பிள்ளைகள் பலர் இன்னும் கல்வி வாய்ப்பு பெறாதவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறான பிள்ளைகளை கண்டறிந்து தேடி சென்று அவர்களை கல்வி நீரோட்டத்தோடு இணைக்கின்ற பணியை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம். அதிலே நாங்கள் நல்ல வெற்றியும் பெற்றிருக்கின்றோம். எங்களுடைய மாணவர்கள் இந்த தங்களுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்வது மாத்திரமல்ல, ஏனைய செயற்பாடுகளிலும் சிறந்து விளங்குகின்றார்கள். இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் அவர்கள் நல்ல பெறுபேறுகளை பெற்று வருகின்றார்கள். பாடசாலைகளிலே நடைபெறுகின்ற பாடசாலை மட்ட தேசிய மட்ட போட்டிகளில் கூட எங்களுடைய பிள்ளைகள் ஏனைய மாணவர்களோடு போட்டி போட்டு தங்கப்பதக்கங்களை வெல்லுகின்ற அளவுக்கு சிறந்த உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார்கள். அது எங்கள் எல்லோருக்குமே பெருமை தருகின்ற ஒரு விடயம். இது போன்ற விழிப்புலன் பாதிப்புடைய பிள்ளைகள் இன்னும் இந்த கல்வி நீரோட்டத்துக்குள் வராமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களும் அந்த கல்வி நீரோட்டத்துக்குள் வர வேண்டும், அவர்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடும் அவாவோடும் எங்களுடைய நிறுவனம் காத்திருக்கின்றது. அப்படியான பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் எங்களுக்கு யாராவது அறிமுகப்படுத்தினால் அவர்களுக்கு வேண்டியவற்றை வழங்கி அவர்களையும் ஏனையவர்களைப் போல ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் வாழச் செய்வதற்கு நாங்கள் எப்போதும் காத்திருக்கின்றோம். எங்களுடைய கதவுகள் அவர்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்கின்றன. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.